தஸ்மாத் கர்ம ந குர்வந்தி. ஞானத்தினால மோட்சம் அடைகிறது, கர்மத்தினால பத்ததே ஜந்து. அப்புறம் சொல்கிறார், எல்லாம் நீங்கள்லாம் அதுக்காக நான் சுவாமிஜி சொன்னார் விட்டுவிடாதீங்க. நான் அப்படியெல்லாம் சொல்ல, நாங்களே நிறைய இப்போ புதுசாக கோயிலெலாம் கட்டின்னு இருக்கேன். யதோக்தான்யபி, விஷயம் புரியணும். யதோக்தான்யபி கர்மாணி பரிஹாய திஜோத்தமः ஆத்மஜானே ஷமேச்ச ஸ்யாத் வேதாபியாசேச்ச யத்னவான். மனுஸ்மிருதி 12வது அத்தியாயம் 92வது ஸ்லோகம். இது சொல்ல சாஸ்திரத்தில் சொன்ன கர்மாக்களை எல்லாம் பண்ணிட்டு, யதோக்தான்யபி கர்மாணி திஜோத்தமः பரிஹாய, பரிஹாயன்னு அவற்றை விட்டு விட்டு ஆத்மஜானே ஷமேச்ச ஸ்யாத் வேதாபியாசேச்ச யத்னவான். வேதாபியாசம்னா இங்கே வேதாந்த உபனிஷத்து, அதில் முயற்சி பண்ணணுங்கிறார் மனுஸ்மிருதி. இது ஆக ஆத்மஜானே வேதாபியாசே ஷமேச்ச யத்னவான் ஸ்யாத். வேதாபியாசத்தை விடணும் சொல்லலை. ஆனால் வேதாபியாசம்னா கர்மபாகமோ உபாசனா பாகமோ அல்ல, எல்லாம் வேதாந்த பாகம். அது இதுக்கெல்லாம் பிரமாணம் என்னென்னா கீதையில் தான். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் அங்கே சொல்லியிருக்கு. பல இடங்களில் அதில் சொல்லியிருக்காருங்க. திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. திரைகுண்ய விஷயா வேதாகங்கிறதுக்கு ஆச்சாரியோட வியாக்கியானம் சம்சார விஷயாக வேதாக. நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ? நிஷ்காமோ பவ. ஓ